ஸோ வெல்கம் டு டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பேச போறது வந்து என்னன்னா, தான் பெத்தெடுத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி ஒருத்த லாரி விட்டு ஏற்றும் போது அந்த தகப்பன் அந்த கிரியேட்டரோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் பத்தி பேச போறோம். தி கிப்லி ஆர்ட் வீடியோக்குள்ள. ஸோ ஸ்டார்ட் பண்றது வந்து என்னன்னா, நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம பலரும் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் நம்மளோட இமேஜை ChatGPT-ல போட்டு கன்வெர்ட் திஸ் இன்டு கிப்லி ஆர்ட் அப்படின்னு போட்டதும் வர்ற அந்த இமேஜ் இருக்குல்ல, அதுதான் நம்ம கிப்லி ஆர்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். மேபி இட்ஸ் பார்ஷியலி ட்ரூ அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அத கைப்பட வரைஞ்சு ஒரு ஸ்டுடியோக்காக கிரியேட் பண்ணிருப்பார்ல த கிரியேட்டர் ஹயாவோ மியாசாகி. ஸோ எனக்கு ஜாப்பனீஸ்லாம் அவ்வளவா தெரியாது, ப்ரொனன்சியேஷன் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க. ஹயாவோ மியாசாகி அவரு கிரியேட் பண்ண அந்த ஸ்டுடியோக்காக கிரியேட் பண்ண ஒரு ஆர்ட் ஸ்டைல் வந்து கிப்லி ஸ்டைல். அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ பேரு கிப்லிங்கிறதுனால அதோட ஸ்டைலும் வந்து நாளடைவுல அதுக்கு கிப்லி ஸ்டைல்னே பேர் வந்துச்சு. ஸோ த ஸ்டுடியோ நேம் இஸ் கிப்லி ஸ்டுடியோ அண்ட் தி ஸ்டைல் இஸ் கிப்லி ஸ்டைல். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்டது இவ்வளவு ஃபேமஸா இப்போ வந்து நிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டுடியோல கிரியேட் ஆன ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற அனிமேஷன் பிலிம் தான். அது வந்து ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாமினேட்டட் அண்ட் பீங் செலக்டட் ஃபார் ஆஸ்கர்ஸ். நான் கூட நினைச்சிருக்கேன் ஆஸ்கர்ங்கிறது அவ்வளவு பெரிய விருதானா, எஸ் இட் வில் ரெகக்னைஸ் சம்திங் வெரி இன் த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். இப்படி ஒரு படம் வந்து 1984ல உருவானது இந்த கிப்லி. பட் எத்தனை பேருக்கு அதை பத்தி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற ஒரு படம் ஆஸ்கர் வாங்கி அது மூலமா அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணவங்க வந்து ரொம்ப அதிகம். கிப்லி ஸ்டுடியோல உருவான ஸ்பிரிட்டட் அவேங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் அனிமுக்காக ஆஸ்கர் வாங்கின பிலிம். அதுக்கு முன்னாடி பல ஹியூமன் ரிலேட்டட் பிலிம்ஸுக்கு தான் வந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அனிமு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்காக அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பிலிம் ஸ்பிரிட்டட் அவே தான். இப்போ இதை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து 2000 ஃப்ரேம்ஸ் டிரா பண்ணணும் கைப்பட. இப்படி பார்த்து செதுக்கி தனக்கான ஒரு யூனிக்னஸ் அவர் கஷ்டப்பட்டு கொடுக்க, தான் நினைச்சதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பட்ட அந்த உழைப்பு வந்து இப்போ டெக்னாலஜிஸ் மூலமா வளர்ந்து அவங்க ஒரு சைடு கிப்லி ஸ்டுடியோல அவ்வளவு பிலிம்ஸ் அவங்க டைரக்ட் பண்ணி அவ்வளவு மாங்கால இருந்து அடாப்ட் பண்ணி அவங்க பல பிலிம்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் வித்தின் அ செகண்ட்ஸ் நம்ம ப்ராம்ப்ட் மூலமா ChatGPT-ல எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் குழந்தைய தான் கண்ணு முன்னாடி லாரியை விட்டு ஏத்துறதுக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட மனநிலை வந்து மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிச்சுதான் ஆகணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு யூசரால கிப்லி ஆர்ட்டா கிரியேட் ஆகி ChatGPT வந்து நாங்க வந்து OpenAI-ல வந்து கிப்லி ஆர்ட்டை இன்டகிரேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுனால பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து அதை தன்னோட பிக்க வந்து அந்த யூனிக்னஸ்க்காக அந்த கிரியேஷன் ஆஃப் அந்த ஒரு அனி ஸ்டைலுக்காக கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி போஸ்ட் ஆனது வந்து நாள் பட அது ஒரு ட்ரெண்டாவே மாறுச்சு. சோ நம்ம இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கிறோம்னா, கண்ணை கட்டிட்டு காட்டுல விட்டு ஆட்டு மந்தையில போறோம். என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் செய்யறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கான சமம் தான் வந்து அந்த கோயிங் ஆன் ட்ரெண்ட் அப்படிங்கிற டேர்ம். அதனால அதுக்கு பின்னாடி பாதிக்கப்படுறவங்க எத்தனை பேரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. இவ்வளவு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பேசும்போது இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டா பல விஷயங்கள் இருந்திருக்கு. அப்பப்போ ஒரு பாட்டு வரும், ட்ரெண்ட் ஆகும், அப்படி போயிடும். அடுத்து ஒரு பாட்டு வரும், அப்படி போயிடும். அந்த மாதிரி இந்த இமேஜ் மார்பிங், இமேஜ் தான் ஃபேஸ வந்து பலரோட ஃபேஸோட மார்க் பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு ஸ்டைலா இருந்துச்சு, ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு. பட் இந்த விஷயம் வந்து என்னன்னா, OpenAI ChatGPT-யோட இன்டகிரேட் பண்ணி, அதாவது கிப்லி ஆர்ட்டை வந்து ChatGPT-யோட இன்டகிரேட் பண்றோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆகும்போது அனிமே ஃபேன்ஸ் கிட்ட வந்து அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ தான் போட்டோவை இந்த மாதிரி கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி முடியுமா அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை கிரியேட் பண்ணி பார்க்கும்போது இட் கிவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட்ஸ். அது வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிடிச்சி அதை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து எடுத்துட்டு வர பிளான் பண்ணாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. த பயாஸ் சிஸ்டம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் டெலிவிஷன் தான். நமக்கு தெரிஞ்சவங்க இந்த விஷயம் பண்றாங்க, நம்ம பாக்குறவங்க இந்த விஷயம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு முற்போக்குத்தனத்தினால கண்ணை கெட்டிட்டு நம்ம வந்து அதை பிளைண்டா பண்ண நினைக்கிறோம்.
இங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே வந்து தனக்கு அது என்னன்னே தெரியாட்டியும் பார்க்கும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அது மூலமா டக்குனு ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் போட்டா கன்வெர்ட் திஸ் இன்டு கிப்லி ஆர்ட் அப்படின்னு போட்டு அதை எத்தனை பேர் நம்ம அதை போட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸாவும் ஸ்டோரியாவும் வச்சிருக்கோம். யா பலரோட ஆன்சர் எஸ்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பட்சத்துல அதை கிரியேட் பண்ணனோட அந்த மனநிலை வந்து எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா, நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நான் படுற கஷ்டம், நான் டிகிரி வாங்குறதுக்காக 4 வருஷம் படுற கஷ்டம், நான் எழுதுற எக்ஸாம்ஸ், நான் பண்ற அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 5 மணி நேர கோர்ஸ்ல வந்து கிடைச்சு அவர் வந்து டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஃபியூச்சர்ல தெரிய வந்துச்சுன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ரிலேட் பண்ற விஷயங்கள் வந்து அவ்வளவு இருக்குது. ஏன்னா உங்களுக்கான அந்த இதோ இவ்வளவு சீரியஸான விஷயமா அப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நெகட்டிவ் இஷ்யூஸ் தான். ஓகேவா? சோ இதோட நெகட்டிவ் இஷ்யூஸான ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, டீவேல்யூஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்டிஸ்ட். அந்த மனுஷன் 5 நிமிஷத்துக்காக 2000 ஃப்ரேம் கைப்பட அந்த காலத்துல வரைஞ்சு இப்போ அதுக்கான டெக்னாலஜி வளர்ந்து இப்போ வரைகிறதுக்கு அவ்வளவு ஈஸியா ஆயிருந்தாலும் அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த வந்து நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ல அதை பண்ணிடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அவர் படுற கஷ்டம் இருக்கிறது இல்ல, அது வந்து இட்ஸ் நாட் எக்ஸ்பிரஸ் த்ரூ வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் ஆர்டிஸ்ட்ரியை டிவேல்யூ பண்ணுது. நெக்ஸ்ட் பேசப்படுறது என்னன்னா, லேக் ஆஃப் எமோஷனல் ரிசோனன்ஸ். அப்படி அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டர், நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க மியாசாகி அப்படிங்கிறவரோட எமோஷனலை இன்னும் கொள்ற மாதிரி இருக்கிற விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏஐனால அந்த டெப்த் கொண்டு வர முடியல. ஒரு எமோஷனல் டெப்த் அவர் கைப்பட வரைஞ்சு அதுக்காக கொடுத்த ஒரு எமோஷனல் டெப்த் அப்படிங்கறத வந்து இந்த ஏஐனால கிரியேட் பண்ணல. அதை அவர் வந்து மொபைல்ல கிரியேட் பண்ணி பார்க்கும்போது நான் பட்ட கஷ்டம் வந்து இப்படி இதாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ஃபீல் இருக்குல்ல, அது கொடுக்கறதாகவும் இந்த ஏஐ விஷயம் கிப்லி ஆர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேசப்படுறது என்னன்னா, நம்ம டேட்டா பிரைவசி, அதை பத்தி நம்ம என்னன்னு யோசிக்காம நம்மளோட இமேஜஸ வந்து அப்லோட் பண்ணிடுறோம். நம்ம பெருசா யோசிக்கிறது இல்ல, அதை கரெக்டா யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த இமேஜஸ நாள் பட அது படிக்கிறதுக்காகவும் நமக்கு தெரியும்ல, ஏஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல்ல தான் ஒர்க் ஆகுது. கத்துக்கிட்டு ஒர்க் ஆகும் போது நம்ம இமேஜ் அது கத்துக்கிறதுக்காகவும் நாளை பின்ன நமக்கு தெரியாம யூஸ் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த வித கேரண்டியும் கிடையாது. நம்ம ஜஸ்ட் செகண்ட் ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக பண்ற விஷயம் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையா கூட வந்து முடியலாம். நெக்ஸ்ட் பேசப்படுற விஷயம் என்னன்னா, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர். பல இமேஜஸ் ChatGPT-யால கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா, தான் ஹஸ்பண்டோட ஒரு பொண்ணு எடுத்த வீடியோ போட்டோ வந்து நாய் கூட நிக்கிற மாதிரி கிரியேட் பண்றது, பையன் பிரெக்னென்ட் ஆகி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றது, அதுக்கான அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணும்போது இட் மே லுக் ஃபன்னி பட் ரியலி இட் டசன்ட். அதோட அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு மோசம்னா, நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ற இமேஜஸ் வந்து அது இன்னும் அதிகமா படிக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் பிகமிங் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் வந்து ஜாப் லாசஸ். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயத்திலேயே ரொம்ப சீரியஸான விஷயம். இவ்வளவு நேரம் வந்து நான் சொல்லியிருப்பேன், மியாசாகி வந்து கைப்பட 2000 டிராயிங் வரைகிறாரு. மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப ஆடா தெரிஞ்சுக்கலாம் அவரே வரைஞ்சாரான்னு. ஐ மீன் தட் அவரோட கிரியேஷன்ல வந்து அவ்வளவு தூரம் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் மீன் பண்ணேன். இட்ஸ் பீன் மிஸ்லீடிங்கா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஐ எம் சாரி. சோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு டீமா ஒரு 5 நிமிஷம் வீடியோக்கு 2000 டிராயிங் வரைகிறாங்கன்னா, அப்போ இது ஜஸ்ட் செகண்ட்ல கிரியேட் பண்ணும்போது அந்த 2000 டிராயிங் வரைஞ்ச அந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து, அவங்களோட அடுத்த வாழ்வாதாரம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 300 பேர் 400 பேருக்கு வேலை போகுது அப்படின்னு நம்ம தெரியும் போதே தமிழ்நாட்டு கவர்மெண்டாலையும் அந்த ஒர்க் பண்ற அவங்களோட சங்கத்தாலையும் அவ்வளவு பெருசா பார்க்கும்போது 2000 ஃப்ரேம் சும்மா இல்ல, ஒரு 4 பேர் 5 பேரோ வரைய போறது இல்ல. அது அவங்க எவ்வளவு பெரிய ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு அதை தாண்டி அவ்வளவு அதை பேஷனா எடுத்தவங்களுக்கு வந்து அதை தாண்டி அதுக்கான வாழ்வாதாரம் வந்து கிடைக்க போறது இல்ல. அப்படிங்கும்போது இவ்வளவு கஷ்டத்துல அவங்க ஜாபையும் விடுறது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். இதோட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ், இதோட நெகட்டிவ் ஃபேஸை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோமே, அப்போ இது வந்து ரொம்ப நம்ம
சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயமே தவிர நெகட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல. ஏன்னா நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ங்கிறது அப்படி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அட்வான்ஸ்மெண்ட் தான். அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஃபீச்சர்ல இதுவும் ஒரு விஷயம். பட் இது வந்து சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இந்த கிப்லி ஸ்டுடியோல இருந்து உருவாகிற ஒரு ஆர்ட்ங்கிறது இருக்குல்ல, படம்ங்கிறது இப்ப நம்ம அனிமே எடுத்துக்கலாம். அந்த அனிமை வந்து ரசிச்சவன், உண்மையான ரசிகன் வந்து இதை வந்து வெறுக்க போறது இல்ல. அவன் எதை ரசிச்சானோ தொடர்ந்து அதை ரசிச்சுக்கிட்டே இருக்க போறான். அவனை இது பாதிக்க போறது இல்ல. இது உண்மையாவே பாதிச்சது யாருன்னா அதை உருவாக்குனவர். அவருக்கு அவரோட அந்த பெயினை வந்து நாங்க சொல்லணும்னு நினைச்சோமே தவிர இதை நம்ம உணர்ந்து நாங்க ஒரு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இது ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஏத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. பட் இருந்தாலும் ஒவ்வொரு யூசரும் இதை ஒரு ட்ரெண்ட் நினைச்சு ஜஸ்ட் அப்படி ஃபாலோ அப் பண்ணாம இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான முடிவுகளை எடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க பேச வேண்டிய விஷயம் வந்து இதுதான். இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சோம், பேசிட்டோம். ப்ளீஸ் நாங்க மிஸ்லீட் பண்ணிட்டோம் எந்த விதத்திலையும் எடுத்துக்க வேணாம். We just wanted to talk about the pain of Hayao Miyazaki and we do. So, இது இவ்வளவுதான் வீடியோ. Thank you.